பெண்களை கண்ணீர் விளைக்க வைத்தா கரமேல் பிறக்க வைத்தா பெண்களை கண்ணீரில் வடிய வைத்தா ജയലളിത തങ്ക. മധുരയിലെ ഈ വയലുകളിൽ എല്ലാ കാലത്തും വാഴയാണ്. അപ്പോൾ വാഴത്തോട്ടത്തിലെ കർഷകർക്കും കർഷക തൊഴിലാളികൾക്കും തെരഞ്ഞെടുപ്പ് കാലത്ത് എന്താണ് പറയാനുള്ളത് എന്ന് നോക്കാം നമുക്ക്. കാലയിൽ എപ്പോൾ വരും? காலை 7 12 முடிவு 500 ரூபாய் கிடைக்கும். 500 ரூபா பைசா 500 ரூபா. தேர்தல் வரப்போதல்ல? ஆமாம். எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு? நேரம் சொல்ல முடியாது, எந்த கட்சியும் சொல்ல முடியாது. அதே உண்மை. ஒரே ஆட்சியை வந்தா அதே பிடியில் இருக்க மக்களுக்கு எதுவும் நன்மை செய்ய மாட்டாங்க. மாறி மாறி வந்தாங்கன்னா அந்த அமைச்சர்கள் வந்து சரி அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னா மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் வரும்ன்றதுக்காக மாறி வந்தாதான் மக்களுக்கு ஒரு நல்லது தீர்ப்பு கிடைக்கும். കേരളത്തിലെ പല സാംസ്കാരിക നായകരും പറഞ്ഞതാണ് തുടർ ഭരണം ആപത്താണ്, മാറ്റം വേണമെന്ന്. അദ്ദേഹം വയലിൽ നിന്ന് രസമായി പറഞ്ഞു മാത്രം. வாழை நார், பூவு, இலை, காய் விவசாய மக்களுக்கு தேவைப்படுது. கொண்டு போய் நாங்கள் மதுரையில் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்போம். ഓക്കെ അതാണ് വാഴയുടെ എല്ലാം மக்களுக்கு ஜனங்களுக்கு குணம் செய்யும். வணக்கம். வேற என்ன? பழனிசாமி. யாரு வருந்த வாடி? டிஎம்கே தான் வர. எடப்பாடி வர மாட்டாரு, வெறும் கத்துட்டா கத்துவாரு. இதனால என்ன செஞ்சாரு? எதுவும் செய்யல. 5 வருஷமா காலம், 1.5 மாசமா தான் மயக்க பிடிச்சிக்கிட்டு கத்துறாரு. 5 வருஷமாയിട്ട് പളനിസ്വാമിനെ കാണുന്നില്ല. 1.5 മാസമായിട്ട് മയക്കം പിടിച്ച് നടക്കുകയാണ്. வருமா ஸ்டாலின் பாரம்பரியமான முதல்வர், அது எதையும் சவால் பண்ணுவேன். அது முடியாது. எடப்பாடி விஜய் பேருல்ல அது கிடையாது. எடப்பாடியார் 70 ஏக்கர் கணக்காட்டி, ஸ்டாலின் என்ன கணக்காட்டி இருக்காரு? எந்த ஆட்சி வந்தாலும் மம்பட்டி எடுத்தாதான் வேலை, மம்பட்டி எடுத்தாதான் கஞ்சி குடிக்க முடியாது, இல்லாட்டி குடிக்க முடியாது. வெண்ணிலாவின் விளக்காயெரியும் கடல்தான் உங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் உங்கள் வாழ்த்து. இதுதான் உங்கள் வாழ்த்து. எப்படி இருக்கு? സൂപ്പർ. സന്തോഷം. എന്തായാലും മധുരയിലെ ഗ്രാമങ്ങൾ നമുക്ക് പാട്ട് സമ്മാനിക്കുന്നു. മധുരയിലെ ഗ്രാമങ്ങൾ നമുക്ക് രാഷ്ട്രീയം പറഞ്ഞു തരുന്നു. ആടിനും പാടിനും. നിഖിൽ ജോസഫിനൊപ്പം അനൂപ് ദാസ്, മാതൃഭൂമി ന്യൂസ്.